Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம கசப்பே தெரியாத பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாவக்காய் வறுவல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வயித்துல பூச்சி இருக்கு அப்படினா பாவக்காய் வறுவலை வாரத்துல ஒரு தடவை கொடுத்தீங்கனாலே போதும். ஆனா இத குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி எப்படி டேஸ்டியா பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாவக்காய் வறுவல் செய்யறதுக்கு ஒரு பாவக்காவை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சில பேர் மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்துருவாங்க. மேலே இருக்கிற ஸ்கின்னை எடுக்கக்கூடாது. அதில் தான் நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குது. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாவக்காவை எடுத்து நடுவில் இருக்கிற விதையை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். அதே மாதிரி நடுவில் இருக்கிற விதையை எடுக்கிறதுனால அதோட கசப்பும் போயிடும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது நம்மளுக்கு பாவக்காவை நல்லா முறுமுறாக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, உப்பு, அப்புறம் அரை லெமன் இதில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த பாவக்காயில் நல்லா நம்மளுக்கு படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் பாவக்காவையும் இந்த மாதிரி எடுத்து அதை எண்ணெயில் வச்சுருங்க. இது நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு டீப் ஃப்ரை தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே அப்படியே நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாவக்காயில் கொஞ்சம் நல்லா கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் போட்டு சேர்க்கறதுனால நல்லா முறுமுறணும். இதோட கசப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தயிர் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக கொடுங்க. கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. இதே மாதிரி 7 நாளைக்கு தேவையான 7 வகையான காய்கறி வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ முடிய போகிற நேரத்தில் வர்ற இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.